வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய குக்கிங் கிளாஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அது ஒன் பை ஒன்னாக மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்னன்னாக்கா நம்ம வந்து மக்ரூனி தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து மக்ரூனி தான் நம்ம வீட்டில் டிஃபனு. மழை செமையாக வெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், தெரியுதா? இப்போ தான் மழை விட்டுருக்கு. நைட்டெல்லாம் செம்ம மழை. யாராலையும் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல. அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தாக்கா காலையில் டிஃபன் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக ஒரு மக்ரூனி செய்யலான்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ மக்ரூனியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஸோ எங்கள் குட்டி பொண்ணு எனக்கு வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டை லவங்கம் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா வெறும் வெங்காயத்தை மட்டுமே போட்டுங்க. நாங்கள் கரம் மசாலாவும் போடுறோன்றதுனால வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் குட்டி பொண்ணு வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வதங்கணுன்னு இதில் கொஞ்சம் உப்பு போடுறோம். தாலோ பாருங்கள், கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து கொய்யாப்பழத்தை வந்து சால்ட்டு போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். கிளைமேட் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. வெளில போக முடியல. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இது இதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு கரம் மசாலாலாம் போட போகிறோம். இது வதங்கிட்டு இருக்கு. இது கூட அப்படியே கொத்தமல்லி போய் நான் தூவுறேன் கொஞ்சம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு தீங்க பாருங்கள், குளிர்காலம் வந்துருச்சுன்னு அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காரு. இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நான் இதை கலக்கிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அப்படியே மக்ரூனி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி நல்லா வதங்கி வந்துடுச்சுல. இப்போ இதோட பாருங்கள், நான் வந்து பாஸ்டா ஆட் பண்ணுறேன். இது நான் மக்ரூனி தான், என் பொண்ணு பாஸ்டான்னு சொல்லிகிட்ருக்கா. ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மக்ரூனியை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னாக்கா வேண்டாம். முட்டையை வந்து 2 விதமாக ஆட் பண்ணலாம். ஒன்று இதில் உடச்சி ஊற்றி அப்படியே மூடி வச்சு செஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ 2 விதமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் வதங்கினா தான் இதில் இருக்கிற அந்த டேஸ்ட்லாம் வந்து மக்ரூனியில் போய் ஒட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மக்ரூனியை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்தால் தான் இந்த மசாலாலாம் அதுக்குள்ளே போகும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இது வந்து இதாகணும். கொஞ்சம் தண்ணி வற்றி போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு வாள் வந்து எட்டி எட்டி பார்க்குது, பசிக்கு தான். இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து சமைக்கலையான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஃபைனலி வந்து மக்ரூனி வந்து செம்மையாக இதாகிடுச்சு. இதை பாருங்கள், இப்போ அது வந்து சுட சுட வந்து நான் மழை பெஞ்சிட்டுனா கரண்ட் போயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியும். ஸோ சுட சுட வச்சு இதை பேசி அப்படியே சாப்பிட வேண்டியது. இதோட இந்த வீடியோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.